அபார கருணாசிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி மூதான்மகம். ஸ்ரீ குருப்யோ நமக. கருணை கடலாம் காஞ்சி மகாபரிவா அவர் நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கும் சில அனுகிரக விசேஷங்களையும் வைபவங்களையும் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்று டெல்லி உத்தரசுவாமி மலை அப்படின்னு முருகனுக்கு ஒரு அழகான கோவில் இருக்குது இல்லையா? இப்போ உத்தரசுவாமி ரொம்ப பிரபலமான கோவில். உற்சவங்கள்லாம் சுவாமி மலையில் என்ன நடக்குமோ அப்படியே அங்கே நடக்கும். எல்லாமே முருகனுக்கு அப்படி ஒரு விசேஷமான கோவில் டெல்லியில் உத்தரசுவாமி மலை. இந்த உத்தரசுவாமி மலை கோவிலை கட்டுறத்தில் பெரிவா செஞ்ச அற்புதங்கள் ஏராளம். அதில் முதல்ல இந்த டெல்லியில் 1961 ஒரு பிள்ளையார் கோவில் கட்டுறா சரோஜினி நகரில். அந்த பிள்ளையார் கோவில் கும்பாபிஷேகம் இல்லாமன்றா. அதில் ஒரு பக்தருக்கு கனவில் ஒரு வயசானவர் வந்து நான் என்னோட இடத்துல கொண்டு என்னை விட்டுடேன் அப்படின்னு கேட்குறாரு கனவில். அப்புறமா அந்த கனவு கணவரோட கையை பிடிச்சுட்டே அந்த வயசானவர் கூட்டின்னு போயிட்டு ஒரு குன்றை காமிக்கிறார். குன்றை காமிச்சுட்டு அவர் மறைஞ்சு விடுறார். அப்படி மாதிரி கனவு இருக்கு. அப்படி ஒரு குன்று டெல்லி ராமகிருஷ்ணாபுரத்தில் இருந்தது. இதை தெரிஞ்சுட்டு அந்த பக்தர் தனக்கு கனவில் முருகன் வந்து கோவில் கட்டுன்னு சொல்கிறார் அப்படின்னு புரிஞ்சுட்டு அந்த இடத்துல ஒரு கோவில் கட்டணும்னு ஆசைப்பட்டார் அந்த கனவு கண்டவர். அப்போது அவர் வந்து பெரிவா பக்தர். அதனால் மகாபெரிவாள்கிட்ட வந்து இந்த மாதிரி கனவு வந்தது, டெல்லியில் அந்த இடத்துல கோவில் கட்டணும்னு எனக்கு தோணுறது, பெரிவா தான் அதுக்கு சொல்லணும்னு நல்லா அமோகமாக கட்டு அப்படின்னு பெரிவா ஆசீர்வாதம் பண்ணுறான். பகவானுடைய ஒரு சங்கல்பம் இருந்தால், குருநாதருடைய ஆசீர்வாதம் இருந்தால் எப்பேற்பட்ட மலை போல் இருக்கிற காரியம் கூட ரொம்ப அழகாக நடக்கும். அது இந்த கோவில் ஒரு உதாரணம். கோவில் கட்டுறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். சரின்னா உடனே ஒரு சமாஜம் மாதிரி ஒரு பக்தர்கள்லாம் முருக பக்தர்கள் தமிழர்கள்லாம் சேர்ந்து ஒரு சமாஜம் மாதிரி ஒரு அசோசியேஷன் மாதிரி ஏற்படுத்துகிற 1961 சுவாமிநாத சுவாமி சமாஜம் அப்படின்னு அரசாங்க அனுமதியோட ஒரு அசோசியேஷன் ஏற்படுத்தி அதன் பேரில் இந்த ராமகிருஷ்ணாபுரத்தில் இருக்கிற ஒரு நிலத்தை வந்து அவள் வந்து அந்த குன்றும் சேர்ந்து இருக்கிற நிலத்தை அவள் ரெஜிஸ்டர் பண்ணுறான். ரெஜிஸ்டர் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் அங்கே சுவாமிநாத சுவாமி விக்கிரகம் பண்ணணுமே, அதுக்காக கல் எங்கே பார்க்குறது, கல் எங்கே இது பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது இவர் அங்கே போயிருக்கார் இந்த பக்தர். அப்போ பெரியவா சொல்கிறா, தாமிரபரணி கரையில் குறுக்குத்துறை அப்படின்னு ஒரு கரை இருக்குது, ஒரு படித்துறையை என்னன்னு தெரியல இருக்குது. அங்கே போய் அந்த காலத்தில் 60 காலத்துக்கு முன்னாடி செந்திலாண்டவனுக்கு எடுத்த கல் மிச்ச பாக்கி அங்கே இருக்குது. 60 வருஷத்துக்கு முன்னாடி திருச்செந்தூர் செந்திலாண்டவனுக்கு அந்த இடத்துலேருந்து கல் எடுத்து பண்ணியிருக்காப்புல இருக்கு. அப்படி தான் அதில் போட்டிருக்கு. அதோட மிச்சக்கல் அந்த தாமிரபரணி கரையில் குறுக்குத்துறையில் இருக்குது. அந்த கல்லை வச்சு இந்த உத்தரசுவாமி மலை சுவாமிநாதனுக்கு பண்ணுங்கோ அப்படிங்கிறா பெரியவா. எப்பேற்பட்ட ஒரு ஞானி பாருங்க. அப்போ செந்திலாண்டவனுக்கு 60 வருஷம் முன்னாடி கட்டின அந்த கல் பாக்கி இருக்குது, அங்கே புதையுண்டு இருக்குது அப்படின்னு பெரியவாளுக்கு இப்படி தெரியும். போய் பாருங்கோ, அதை எடுங்கோன்றான். சரின்னு பெரியவா ஆக்கியப்படி அவள் திருநெல்வேலி போய் தாமிரபரணி கரையில் தேடுறான் இந்த குறுக்குத்துறையில். அந்த குறுக்குத்துறைங்கிறது ஒரு ஏரியா, அது பறந்து விரிந்த ஒரு ஏரியாவாக இருக்குது. அதில் வந்து 60 ஆண்டு காலம்னால அப்படியே மாற்றங்களாக நிறைய மணல் மேடுகளாக இருக்குது. இந்த மணல் மேடுகளில் இந்த கல்லை எங்கே கண்டுபிடிக்க போகிறோம்னு அவள் தேடுறா அவளுக்கு கிடைக்கல.
அப்போது நெல்லையப்பர் கோவிலில் இருக்கிற ஒரு சிவாச்சாரியார் அவர் சொல்கிறார், இங்கே சுந்தர தீட்சிதர்னு தெற்கு வீதியில் இருக்கார், அவரை போய் பாருங்கோ, அவர் 85-90 வயசுக்காரர், அவர் ஒருவேளை உங்களுக்கு உதவலாம் அப்படிங்கிற. சரின்னு அந்த சுந்தர தீட்சிதர் போய் அவள் பார்க்குறான். அவர் போய் இந்த விஷயங்களை சொன்ன உடனே தீட்சிதர் சொல்கிறார், பாதி வேலை பண்ணியிருந்தேன், மிச்சம் மீதி வேலை, இந்த பாக்கி இருக்கிற வேலை, இதுக்கு தான் என்னை முருகன் இத்தனை நாளாக உயிரோடு வச்சுருக்கான் போல இருக்குது அப்படிங்கிற. அவர் அந்த செந்திலாண்டவனுக்கு கல் எடுத்த சமயத்தில் அங்கே தொண்டு புரிஞ்சு வரான். அதனால் அவர் சொல்கிறார், பாதி வேலையை முடிச்சிருந்தேன், அதாவது செந்திலாண்டவனுக்கு பாதி கல்லை எடுக்கிறதுக்கு உதவி பண்ணியிருக்கேன், மீதி வேலையை இப்போ பண்ணுறதுக்கான சந்தர்ப்பம் இந்த முருகனுக்கு, சுவாமிநாத சுவாமிக்கு. அதனால தான் முருகன் என்னை இவ்வளோ நாள் உயிரோடு வச்சுருந்துருக்கான் போல இருக்குது, வாங்கோ எனக்கு தெரியும், நான் காமிக்கிறேன் அப்படின்னு அவர் எப்படி பாருங்கோ, எப்படி பெரியவா சொல்லி அந்த சுந்தர தீட்சிதர் திருக்கும் தெரிஞ்சு என்ன ஒரு கோவில் கட்டுறதுக்கு குருநாதருடைய அனுகிரகமும் தெய்வ சங்கல்பம் இருந்தால் அது எப்படி நடக்கிறது பாருங்க தானா. உடனே அவர் காமிச்ச அந்த இடத்துல 30 வேலையாட்களை வச்சு நாள் முழுக்க மணலை தோன்றான். அப்புறம் 10 அடி ஆழத்தில் முக்கோண வடிவில் அந்த கல் கிடைக்கிறது, செந்திலாண்டவனுக்கு செஞ்ச பாதி கல். அந்த கல்லை கணபதி ஸ்தபதி தான் வடிக்க போகிறார். அதை அது தட்டி கிட்டி பார்க்குறவர், தட்டி பார்க்கும்பொழுது அதில் ஆண் சிற்பம் பண்ணுறதுக்கான ஒலி வரலை. அந்த கல்லுலேயே ஆண் கல் பெண் கல்லெல்லாம் இருக்குது, பெரியவாளே சொல்லியிருக்கா. அது அந்த கல்லில் ஆண் சிற்பம் தான் வடிக்க முடியும், பெண் கல்லில் பெண் சிற்பம் தான் வடிக்கும். அதற்கான சவுண்ட் அந்த ஸ்தபதிகள் கண்டுபிடிச்சிருவோம், இது என்ன ஆண் கல்லா பெண் கல்லா, இதில் ஆண் சிற்பம் வடிக்க முடியுமா அப்படிங்க. ஸ்தபதி அதை தட்டி பார்த்துட்டு ஆண் சிற்பம் வரையறதுக்கான ஒலி வரலை அதில். உடனே இவர் திகச்சு போகிறார், எப்படி இந்த கல்லை வச்சு. பெரியவாளோ சொல்லியிருக்கா, கணபதி ஸ்தபதியும் பெரியவாளுடைய பெரிய பக்தர், பெரியவாளோ இப்படி சொல்லியிருக்கா, இந்த கல்லை வச்சு நம்ம எப்படி பண்ண போகிறது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு. இதுதானா அந்த கல்லுன்னு அவருக்கு. பெரியவாளை பார்க்க போகிறார், வரிசையில் நிற்கிறார், பெரியவாளே அவரை கூப்பிட்றான். கூப்பிட்டு வேறு எதுவும் பேசல, அந்த சிலையை நீ வடிக்க ஆரம்பி, எல்லாம் தானாக நல்லா நடக்கும் அப்படிங்கிறா பெரியவா. இவர் நிறுத்தி வச்சுருக்கிறது ஆண் சிலை இல்லை, கல் இல்லைன்னு பெரியவா சொன்னாலேன்னு அந்த கல்லை வச்சே உத்தர சுவாமிநாத சுவாமியை வடிக்கிறாவா. பெரியவா சொல்கிற மாதிரி போக 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 அந்த கல்லுலேருந்து ஆண் ஒலி வர ஆரம்பிச்சுடுறது. முருகனுடைய அந்த விக்கிரகம், அந்த சிற்பம் ரொம்ப அழகாக வந்துடுது. கணபதி ஸ்தபதிக்கே ஆச்சரியம், இது எப்படி இந்த ஒலி வரலை, ஆனால் பெரியவா சொன்னப்புறம் எப்படி ஒலி வந்ததுன்னு தெரியல அவருக்கு. உடனே அதை எடுத்துட்டு பெரியவாளுடைய மேற்பார்வைக்கு கொண்டு வைக்கிறா. பெரியவா பார்க்கட்டும் அதை. பெரியவா கொஞ்சம் ரொம்ப நேரம் பார்க்கல, கொஞ்சம் நேரம் பார்த்ததுலேருந்தே கணபதி ஸ்தபதிட்ட சொல்கிறா, தக்ஷண சுவாமிநாதன்லேருந்து வேறுபடுத்தி காமிக்கிறதுக்காக உத்தர சுவாமிநாதனுக்கு நீ கல்லிலேயே ருத்ராட்சத்தை வடிச்சுட்டு போல இருக்கே அப்படிங்கிறா. திகச்சு போய்டுறார், அப்படியே மயிர்கூச்சு தெரியுறது எனக்கு. திகச்சு போய்டுறார். இவருக்கு எப்படி அவ்வளோ மைன்யூட்டாக இவர் நோட் பண்ணியிருக்கார் அப்படின்னு. ஏன்னா அந்த சுவாமிநாதனுக்கு சுவாமிமலை இருக்கிற சுவாமிநாத சுவாமிக்கு என்னுடைய குலதெய்வம். சுவாமிமலை இருக்கிற சுவாமிநாத சுவாமிக்கு வெள்ளியால் கோர்க்கப்பட்ட ருத்ராட்ச மாலையை போடுறது தான் வழக்கம். வெளியில் போடுவா, அது கல்லிலேயே வடிக்கலை. இந்த உத்தர சுவாமிநாதனுக்கு கல்லிலேயே ருத்ராட்சத்தை இவர் வடிச்சிருந்தார். அதை பெரியவா எவ்வளோ நுணுக்கமாக ஒரு 10 நிமிஷம் தான் பார்த்தாராம், நுணுக்கமாக பார்த்து டக்குன்னு சொன்னாராம். இவருக்கு ஒரே ஆச்சரியம். அப்புறம் அதுக்கு விபூதியால் அபிஷேகம்லாம் பெரியவாளே பண்ணி எடுத்துன்னு போங்கோ. பெரியவா டெல்லியில் இருந்தாலும் எனக்கு தெரியல, எடுத்துன்னு போங்கோ நல்லபடியாக எல்லாம் நடக்கும்னே அவள் அப்புறமா எடுத்துன்னு போய் அதுக்கப்புறம் அதுக்கு தகடு, அந்த சுவாமிக்கு அடியில் போடுறதுக்கான எல்லா 24 விதமான பொருட்கள்லாம் போடுவா. அதில் தகடும் ஒன்று. அந்த தகடு ஒரு ஆகம பாடசாலை, அதுலேருந்து ஒரு சிவாச்சாரியார் பண்ணி கொடுக்குறார்.
வெள்ளியிலான ஆகம பாடசாலையோட தலைவரான சுவாமிநாத சிவாச்சாரியார் வந்து வெள்ளித்தகட்டில் எந்திரத்தை பண்ணி அடியில் போடுறதுக்கு பண்ணி கொடுக்குறார். கணபதி ஸ்தபதி அதே தகட்டை காகிதத்தில் வரைகிறார். பெரியவா முன்னாடி வைக்கிறார். எந்த தகட்டை வைக்கிறதுன்ட்டு, எந்த தகட்டை வைக்கிறது அப்படின்னு பெரியவா ஒரு நிமிஷம்தான் பார்க்குறா. அந்த வெள்ளித்தகடு சிவ அம்சம் பொருந்தியது. இந்த இந்த பேப்பரில் கணபதி ஸ்தபதி வரைஞ்ச தகடு சண்முக அம்சம் பொருந்தியது. அதனால் இந்த பேப்பரில் இருக்கிறது அப்படியே அந்த சிவனுக்கு பின்னாடி தகட்டில் பதிச்சிடுங்க, வடிச்சிடுங்க. அதாவது அதை பண்ணி அவளும் பண்ணிடுறா. உடனே ராத்திரியாக பண்ணி அடுத்த நாள் அந்த சுவாமிக்கு அடியில் வச்சு பகவான் அதில் பிரதிஷ்டை பண்ணி ஜாம்னு உத்திரசுவாமி மலையில் கும்பாபிஷேகம் ஆறுது. இதில் பெரிவாளுடைய பங்கு, பெரிவா செஞ்ச அற்புதங்கள் ஏராளம். இந்த உத்திரசுவாமி மலை, டெல்லியில் இருக்கிற உத்திரசுவாமி மலையோட சுவாமிநாத சுவாமியோட சிலை பிரதிஷ்டையிலேருந்து சிலைக்கான கல்லை சொன்னதுலேருந்து மகாபரிவா எங்கேயோ தாமிரபரணி ஆற்றக்கரையில் மணற்படுகையில் ஒரு கல் செந்திலாண்டவனுக்கு 60 வருஷம் காலம் முன்னாடி பண்ணினதுன்னா அந்த செந்திலாண்டவனை தவிர இவரை யாருக்கு தெரியும்? அந்த பரமேஸ்வரனை தவிர யாருக்கு தெரியும்? அந்த செந்திலாண்டவன் சாட்சாத் அந்த சுவாமிநாத சுவாமியே இவர் தான். சுவாமிநாதன் பேர் பெரியவாளுக்கு இல்லையா, பூர்வாசிரம பேர். அந்த சுவாமிநாத சுவாமியை தவிர வேறு யாருக்கு தெரியும்? எப்படி கண்டுபிடிக்க முடியும்? மனித பிறவியால் கண்டுபிடிக்க முடியுமா? முடியவே முடியாது. அன்லஸ் அவரே வந்து சொன்னாதான் உண்டு. அதுதான் பெரியவா. அந்த சுவாமிநாத சுவாமியே அவர் தான், பரமேஸ்வரனே அவர் தான். அவரே வந்து தன்னுடைய கல் அங்கே இருக்குது, தனக்கு வடித்த கல் பாதியாக இருக்குது, அதை எடுத்து உத்திரசுவாமி மலையில், ரொம்ப விசேஷமான கோவில் உத்திரசுவாமி மலை. அதை வந்து ரொம்ப நன்னா பண்ணுவாங்க உற்சவங்கள்லாம். நான் ஒரு தரம் போயிருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கும். டெல்லி போனால் எல்லோரும் மறக்காமல் பாருங்க. இது மாதிரி பெரியவா அந்த கோவில் கட்டுறதுல பெரியவா நடத்தின அற்புதங்கள் ஏராளம். ஹரஹர சங்கரா ஜெய் ஜெய் சங்கரா, ஹரஹர சங்கரா ஜெய் ஜெய் சங்கரா. சந்திரசேகர பாஹிமாம் சந்திரசேகர லக்ஷ்மி.